இன்னைக்கு நாங்க இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வரோம். புதுமை பெண் திட்டம் நாங்க கொண்டு வரோம். தமிழ் புதுமை திட்டம்னு கொண்டு வரோம். புதிதாக நாங்க பல திட்டங்கள் கொண்டு வரோம். ஏதாச்சும் நாங்க தேர்தல் இருக்கு நாங்க சொன்னோமா? ஏதாச்சும் வாக்குக்காக நாங்க சொன்னோமா? இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்களை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, மேயர்களாக, கவுன்சிலரா நீங்க உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இன்னும் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாகத்தான் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. தயவுசெய்து நீங்களே கூகுள் பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் எத்தனை அரசாங்கம் வந்திருக்கின்றது, இதுவரைக்கும் இது போன்ற திட்டங்கள் யார் யாரெல்லாம் தீட்டிருக்கின்றனர், இது புதுமையான திட்டங்கள் என்னென்ன இருக்கு தயவுசெய்து நீங்களே பாருங்கள். நாங்கள் சொன்னாலும் நம்பாதீர்கள், தந்தை பெரியார் சொன்னதுதான். ஆக நீங்கள் உங்களுடைய சொந்த புத்தியை பயன்படுத்தி இந்த இயக்கத்தை சார்ந்த நிகழ்ச்சி நடத்துறார்களே, உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களே, அவர் என்னென்ன கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார், மாணவர்கள் மீது எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறார், ஃபார்முலா ரேஸ் நடத்துதலிருந்து சரி, ஏசியன் ஹாக்கி போட்டி நடத்துதலிருந்து சரி,